ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அப்படின்றது ரொம்ப பெரிய சர்ச்சைகளையும் தடசரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ், அதை தாண்டி வந்துட்டு செங்கோட்டையன், இவர்களுடைய வரிசையில் இப்போ எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு எதிராக யார் யாரெல்லாம் போர்க்குடி தூக்குனாங்களோ பேசினாங்களோ அவங்களுடைய மாவட்ட செயலாளர் பொறுப்பு உட்பட கட்சியினுடைய எல்லா பதவிகளிலிருந்தும் அவங்களை நீக்கின எடப்பாடி பழனிசாமி லீமானோஸ் மார்ட்டினை மட்டும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பதவிகள் வந்துட்டு பறிக்கப்படல, அவரை பத்தியோ இல்லை அவருடைய பதவியை பத்தியோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியிடப்பட்ட அறிக்கைகள்ல ஒரு வார்த்தை கூட இடம் பெறல அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, தாவேக்காக்கு ஆதரவு தரதுக்கு, அதுவும் அதிமுகவுடைய பிரிவு அணி அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்பி வேலுமணியினுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆதரவுக்கு மிக முக்கியமான காரணமே லீமாரோஸ் மார்ட்டின் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்கறது மூலியமா தானும் அமைச்சராயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீமாரோஸ் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஏன் அவங்க மேல மட்டும் கட்சி ரீதியில எந்த நடவடிக்கையும் பாயல அப்படின்ற கேள்வியும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஏன் அவர் மேல எந்த விதமான சட்ட நடவடிக்கைகள், கட்சி நடவடிக்கை அப்படின்றது பாயல, அதை தாண்டி லீமாரோஸ் மார்ட்டினுடைய திட்டம் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லீமாரோஸ் மார்ட்டின் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜகல நிர்வாகியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். 2026 எலெக்ஷனுக்காக எஸ்பி வேலுமணி மூலியமா தான் அதிமுகக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ அதிமுகக்குள்ள என்ட்ரி கொடுக்கும் போதே வந்துட்டு பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்கான தொகை கட்சிக்கு கைமாறுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம லால்குடி தொகுதி இருக்கு இல்லையா, லால்குடி தொகுதியில வந்துட்டு லீமாரோஸ் மார்ட்டின் நிற்கிறதுனால அதை சுற்றி இருக்கக்கூடிய 10 தொகுதிகளுக்கான செலவு அப்படின்றதையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற உறுதி வந்துட்டு லீமாரோஸ் மார்ட்டின் பக்கம் வந்து கொடுக்கப்படுது. ஆல்ரெடியே வந்துட்டு கட்சி படுதோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நிர்வாகிகள் யாரும் பணத்தை இழக்க ரெடியா இல்லை அப்படின்ற டைமிங்ல லீமாரோஸினுடைய என்ட்ரி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க தொகுதிக்கான செலவு பிளஸ் அடுத்த 10 தொகுதிகளுக்கான செலவு அப்படின்றத லீமாரோஸ் மார்ட்டின் பார்த்துக்கிறேன், அதை தாண்டி கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு பல ஆஃபர்ஸோட வந்ததுனால கட்சியில சேர்ந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அவங்களுக்கு லால்குடி தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் லீமாரோஸ் மார்ட்டினுடைய கேம் அப்படின்றதே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா அதிமுக எதிர்பார்த்த மாதிரியான ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னோன்னே எஸ்பி வேலுமணி உட்பட பல முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க அப்படின்னு சொல்லலாம். தாவேக்காவினுடைய ஆதவ அர்ஜுனா மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தாவேக்காவோட தொடர்ந்து பேசினதோட மட்டும் இல்லாம சட்டமன்றத்துல எடப்பாடியினுடைய மிரட்டல் அப்படின்றதையும் தாண்டி தாவேக்காக்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நின்று அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம தாவேக்காக்கு ஆதரவு தரணும்னா நம்மள பலர் அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை வார்த்தையை முதல்ல முன் வச்சதே லீமாரோஸ் மார்ட்டின் தான் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய மருமகனான ஆதவ அர்ஜுனா தான் வந்துட்டு தாவேக்கல முக்கியமான மெம்பர், அதை தாண்டி முக்கியமான தூண் அப்படின்றதுனால அவர் நினைச்சா நமக்கு அமைச்சரவை பதவி கிடைக்கும் அப்படின்ற ஆசையில தான் இங்க இருந்து எம்எல்ஏக்கள் அங்க ஆதரவு அப்படின்றது கொடுத்திருக்காங்க. சோ லீமாரோஸ் மார்ட்டின் தான் தாவேக்காக்கும் அதிமுகக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி, அதாவது ஒரு பாலம் மாதிரி வந்துட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, அப்படி இருக்கக்கூடியவங்க மேல வந்துட்டு ஏன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படின்ற கேள்வி முன் வரும்போது, லீமாரோஸ் மார்ட்டினை பொறுத்த வரைக்குமே அவங்க ரொம்ப கூலா வந்துட்டு எம்எல்ஏ நடவடிக்கை எடுக்க போறாராமா, சரி எடுத்துக்க சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா என்கிட்ட வாங்கின ஃபண்டை வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட சொல்லிடுங்க, ஏன்னா எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்கும் போது நான் கொடுத்த ஃபண்டு மட்டும் அவருக்கு எதுக்கு, திருப்பி ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் எவ்வளோ ஃபண்டு கொடுத்தேன், எதுக்காக கொடுத்தேன் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸை வெளியிட்டேன்னா எங்க போய் அவரோட மூஞ்ச வச்சுக்குவாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை சீனியர் நிர்வாகிகள்கிட்டயே கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொண்டு
கொஞ்சம் கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இது இன்னும் அவருக்கு இக்கட்டான சுச்சுவேஷனை உண்டாக்குனதுனால தான் இப்போ வரைக்கும் வந்துட்டு லீமா ரோஸ் மார்ட்டின் மேல எந்த நடவடிக்கையும் பாயல அப்படின்னு சொல்லப்படுது. அட் த சேம் டைம்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வே ஆஃப் திங்கிங்ல இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு வந்துட்டு முக்கியமான பதவி எதுவுமே கட்சியில கொடுக்கப்படல. ஒரு மாநில அளவிலான இணை பொறுப்பு அப்படின்றது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மற்றவங்க எல்லாம் வந்துட்டு மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்றதுல இருந்தாங்க, போர்க்கொடி தூக்குனவங்க எல்லாம். ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு பொதுச் செயலாளரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவா போகும். ஏன்னா 82 மாவட்ட செயலாளருடைய ஆதரவு வந்துட்டு இபிஎஸ்க்கு இருக்கு அப்படின்ற தைரியத்துல தான் அவர் இருக்காரு. அதனாலதான் அவருக்கு எதிராக யாராவது வந்துட்டு கோஷ்டி மோதலோ இல்லை அவருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாலோ முதல்ல மாவட்ட செயலாளர் பதவியை தான் கொடுக்குவாரு. ஏன்னா மாவட்ட செயலாளர் பதவி மூலியமா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் பதவியை அடைய முடியும் அப்படின்றதுனால எடப்பாடியினுடைய ஃபர்ஸ்ட் அடியே மாவட்ட செயலாளர் அடியா தான் இருக்கும். அதுக்கு வந்துட்டு லீமா ரோஸ் மார்ட்டின் இருக்காங்க இல்லையா, அவங்க குறுக்கவும் இல்லை மாவட்ட செயலாளராகவும் இல்லை அப்படின்றதுனால அவங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் பாயல அப்படின்னு சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் லீமா ரோஸ் மார்ட்டின் தான் இதுக்கு மூலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு முடிவெடுக்காம இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு எதிராக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது, இதுக்குள்ள வேற ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு அப்படின்ற சந்தேகத்தை கிளப்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தாவேகா கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்தினாலும் கூட தாவேகா சைட்ல இருந்து நம்ம தூய சக்தி அப்படின்ற டேக்லைனோட ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி அதிமுக தரப்புல இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் உட்பட பலர் மேலேயுமே ஊழல் வழக்கு அப்படின்றதெல்லாம் நிலுவையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்ப நம்ம அமைச்சரவையில் இடம் கொடுத்து அந்த ஊழல் வழக்குகள்லாம் தூசி தட்டப்பட்டு அது அவங்களுக்கு ப்ரெஷர் ஆச்சுன்னா அந்த டைம்ல கட்சிக்கும் அது ப்ரெஷர் ஆகும். அதை தாண்டி ஓட்டு போட்ட பொதுமக்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படின்றதுனாலதான் இப்ப வரைக்குமே அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்றது ஒரு முடிவுக்கு வராம இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியா இருந்தாலும் உங்கள 4 பேரையாவது அமைச்சராக்குறேன் அப்படின்ற உறுதியை கொடுத்திருக்காங்களாம் லீமா ரோஸ் மார்ட்டின். சோ என்ன நடக்க போகுது, யார் அடுத்த மந்திரிகளா உருவெடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க லீமா ரோஸ் மார்ட்டினை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.